என் பேர் மஞ்சு. இப்ப டைம் வந்து மதியம் 12:05 ஆவுது. சுகன்யா அப்படிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஃபாஸ்ட்டா எப்படி சமைக்கிறது? நாங்கலாம் சமைக்கவே 2 மணி நேரம் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட சமையல நான் 12:05க்கு ஸ்டார்ட் பண்றேன். எத்தன மணிக்கு நான் முடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அரிசி ஊற போட்டுக்கிறேன். இன்னைக்கு என்னோட சமையல் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார். கூடவே கொஞ்சம் ரசம் வைக்க போறேன். பீர்க்கங்கா வந்து எக்கு போட்டு பொரியல் பண்ண போறேன். முதல்ல நான் எந்த குக்கர்ல ரைஸ் வைக்க போறனோ, அதே குக்கர்ல பருப்பு போட்டு வாஷ் பண்ணி, கூடவே 2 பச்சை மிளகா போட்டு நான் இத விசில் விட்டுக்கிறேன். வீட்ல இருக்கிறவங்களுக்கு மதியம் லஞ்ச் இந்த மாதிரி சாம்பார், ரசம், பொரியல் அப்படி இருந்தா தான் பிடிக்கும். சிம்பிளான சமையல் தான். ஆனா எப்படி ஃபாஸ்ட்டா சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. குக்கர் வந்து வேற பக்கம் மாத்திட்டு, இந்த பக்கம் நான் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடாவறதுக்குள்ள நம்ம முள்ளங்கிய தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி, பீர்க்கங்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் தண்ணீல கட் பண்ணி போடாம, தோல் சீவி அப்படியே வாஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த மாதிரி காய்கறில ஏற்கனவே வாட்டர் கன்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். நம்ம தண்ணீல போட்டோம்னா, இன்னுமே தண்ணி நெறைய அதுல இழுத்துக்கும். கட் பண்ண முள்ளங்கிய கடாயில போட்டு, இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடிய போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி பண்றதுனால முள்ளங்கி சாப்பிட்டா கூட நமக்கு கோல்ட் ஆகாது. முள்ளங்கி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் சாம்பாருக்கும், 2 வெங்காயம் பொரியலுக்கும். ஃபர்ஸ்ட்டு சாம்பாருக்காக 2 வெங்காயத்த கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி வதங்குறதுக்குள்ள நமக்கு பருப்பு வச்சிருக்கிற குக்கரும் விசில் வந்துருச்சு. மதியம் சமைக்கிறதுக்காக உள்ள வந்தா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த 45 நிமிஷத்திலேயே நான் சமைச்சு முடிச்சு, கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளிய வந்துருவேன். இப்போ முள்ளங்கி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முள்ளங்கி கூடவே நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பவுடர், கட் பண்ணி வச்ச வெங்காயத்துல கொஞ்சமா வெங்காயமும் இதுல சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாம்பாருக்கு வெங்காயம் நீள நீளமா தான் நறுக்குவேன். அப்பதாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே கட் பண்ண ஒரு தக்காளியும், கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிறேன். இது வேகறதுக்குள்ள நாம வந்து பொரியலுக்கு தேவையான வெங்காயமும், பீர்க்கங்காயும் நம்ம தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. கட் பண்ண பிறகு அத தண்ணீல போடாதீங்க. இந்த முள்ளங்கி வேகறதுக்குள்ள நம்ம பீர்க்கங்காய பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமைக்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்கணும். ஒவ்வொரு பக்கமும் கேமராவ திருப்பிக்கிட்டே இருக்கணும். வெறும் டிஷ் மட்டும் காமிக்கிறதா இருந்தா நமக்கு ஈஸி. இந்த மாதிரி ஃபுல் வீடியோ நம்ம சமைக்கிறது எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே, நான் எவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறேன்னு இன்னைக்கு பார்க்கலாம். பீர்க்கங்காய்க்கு மேல இருக்கிற தோல அதிகமா எடுத்துறாதீங்க. கொஞ்சம் லைட்டா சீவுனா போதும். அப்பதான் நம்ம பொரியல் செஞ்சாலும் ரொம்ப சாஃப்ட் ஆகாம கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். டைம் கிடைச்சா இந்த தோலெல்லாம் எடுத்து வச்சு நான் துவையல் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு டைம் இல்ல. அதனால இந்த தோலெல்லாம் நான் காம்போஸ்ட்ல தான் போட போறேன். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. சும்மா இத மத்துல ஒரு 2 சுத்து சுத்திக்கிறேன். கடாயில இருக்கிற முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இத எடுத்து பருப்புலயே ஊத்திக்கலாம். இப்ப வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்த சேர்த்துக்கிறேன். வெந்தயம், பெருங்காயம், சீரகத்தோட இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்பதான் நம்ம சாம்பார் வச்சாலும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்ல நம்ம சும்மா இருக்காம இந்த கத்தி, சாப்பிங் போர்டு இதெல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கவுண்டர் டாப்பும் லைட்டா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆறுன பிறகு சாம்பார் எடுத்து அதுல ஊத்தலாம். இந்த கேப்ல நான் ரசம் வைக்கிறதுக்காக ஒரு 2 தக்காளி ஒரு பவுல்ல போட்டு உப்பும் கொஞ்சம் சேர்த்து நான் ஸ்டவ் பத்த வச்சுக்கிறேன். ஒரு கொதி வந்தா போதும் தக்காளி சாஃப்ட் ஆயிடும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல நான் வந்து புளி எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் வந்து நான் சாம்பாருக்கும், கொஞ்சம் வந்து நான் ரசத்துக்கும் எடுத்து வச்சிருக்கேன். எந்த குக்கர்ல பருப்பு வேக வச்சேனோ, அதே குக்கர்ல தான் இந்த நான் புளியும் ஊற வச்சுக்கிறேன். சுத்தி பருப்பெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அதெல்லாமே இந்த தண்ணீலயே வாஷ் பண்ணி, அப்படியே நான் புளியும் கரைச்சு ஊத்திக்கிறேன். அவ்வளோதான் நமக்கு சாம்பார் கொதிச்சு, கொத்தமல்லி போட்டாக்கா நமக்கு சாம்பார் ரெடி. இப்ப இதே குக்கர உள்ள மட்டும் வாஷ் பண்ணி, நான் வந்து அரிசி போட்டு, தண்ணி அளந்து ஊத்தி சாதம் வச்சுக்கிறேன். ஸ்டைலா சமைக்கணும்னா, புளி ஊற வைக்கிறதுக்கு 1, பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1, சாப்பாடு வைக்கிறதுக்காக ஒரு குக்கரை இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனா, நான் அப்படி இன்னைக்கு பண்ணல. எல்லார் வீட்லயும் நம்ம காமனா எப்படி சமைப்போமோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் சமைச்சு காமிச்சிருக்கேன். சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி டைம்ல நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட இல்லைங்க. நான் ரசத்துக்காக இந்த கொத்தமல்லி காம்பெல்லாம் வச்சிருப்பேன். அந்த காம்புலயே ரொம்ப சின்னதா இருக்கிறத எடுத்து நான் வாஷ் பண்ணி இதுல கட் பண்ணி போட்டுக்கிறேன். அவசரத்துக்கு சமையல் பண்ணும்போது எது இருக்கோ அத வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியது தான். இப்ப சாம்பார் ரெடி. இப்ப ரசம் ரெடி பண்ணிக்கலாம்.
வேக வச்ச தக்காளிய நான் இந்த கடாயிலேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள மிக்ஸி ஜார்ல இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம், ரசத்துக்கு எடுத்து வச்சிருந்த புளியும் அலசி நம்ம இதுல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச தக்காளியும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நைஸா மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச விழுத நான் எந்த பாத்திரத்துல தக்காளி வேக வச்சேனோ, அதே பாத்திரத்துல எல்லாத்தையும் ஊத்திக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு தக்காளியும், புளியும் சேர்த்தோமோ, அதுக்கேத்த அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ப சாம்பார் வச்ச கடாயிலேயே தான் நம்ம ரசமும் தாளிக்க போறோம். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கறிவேப்பில, பூண்டு. மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி காம்பையும் நம்ம லைட்டா நசுக்கிக்கலாம். இப்படி லைட்டா நசுக்கி போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். எப்பவுமே நான் தாளிச்ச உடனே நான் அப்படியே எடுத்து ஊத்த மாட்டேன். ஸ்டவ் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் ஊத்துவேன். அப்படியே ஊத்துனோம்னு வச்சுக்கோங்க, ஸ்டவ் எல்லாமே தெறிச்சு விட்டுரும். இப்ப இந்த பக்கம் வச்ச குக்கர்ல சாப்பாடும் 2 விசில் வந்துருச்சு. ரசமும் கொதிச்சிருச்சு. இப்ப 2 ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரசத்தையும் எடுத்து பவுல்ல ஊத்திக்கிறேன். சாப்பாடையும் எடுத்து வச்சிடுறேன். இப்ப சாப்பாடு, சாம்பார், ரசம் இது 3மே நான் ரெடி பண்ணிட்டேன். இத ரெடி பண்றதுக்கு எனக்கு எவ்ளோ டைம் ஆச்சுன்னு நம்ப பார்க்கலாம். இன்னும் நான் வந்து பொரியல் மட்டும் தான் பண்ணணும். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிருக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டே சமைச்சதுனால எனக்கு இவ்ளோ டைம் ஆயிருக்கு. மெயினா நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பொரியல் தாளிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பில, ஒரு 3 பச்சை மிளகா கீறி இதுல சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால இதுல கொஞ்சமா நான் சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. காயிலேயே தண்ணி விடும். அதுலயே இது வெந்துரும். இப்ப மூடி போட்டு சிம்ல வச்சுட்டு இப்ப டைம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப 1:05 ஆகுது. 12:05க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1:05க்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு. பீர்க்கங்காய் ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துரும். இந்த கேப்ல நம்ம சமைக்கும்போது இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கையோட கையா இதையும் வாஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிச்சன் ரொம்பவே கிளீனா ஆயிடும். ரெகுலரா என் கிச்சன்ல ஃபுல்லு சமைச்சு முடிச்சு, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு, ஸ்டவ் எல்லாம் தொடச்சு கிளீனா வச்சிருவேன். சமையல் முடிச்சுட்டு நான் லஞ்ச் மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க, கோடி ரூபாய் குடுத்தாலும் நான் 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேன்னு. அதே மாதிரி தான் நானும். இப்ப இதுல லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். தல கீழ நின்னாலும் 2 மணிக்கு மேல நான் கிச்சன் உள்ள நுழையவே மாட்டேன். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் ஈவினிங் ரொட்டீன் வேலையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்ப காயில இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம வந்து முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். உடைச்சு ஊத்துன உடனே முட்டைய கலச்சி விட்டுறாதீங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வைங்க. அப்பதான் அந்த பொரியல் பார்க்கவே நல்லா இருக்கும். இல்லன்னா முட்டை ரொம்ப பொடி பொடி ஆயிடும். பார்க்கறதுக்கே பொரியல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிட்டோம். கடைசியா நம்ம பண்ண வேண்டியது கவுண்டர் டாப் கிளீன் பண்ணி ஸ்டவ்வ தொடச்சு விட்டு நம்ம சிங்க வாஷ் பண்ற வேலை தான். சரஸ்வதி அப்படிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. உடம்புக்கு முடியாதப்பவும் சரி, பண்டிகை நாள்லயும் சரி, எப்படி நீங்க வேலை செய்றீங்க? எப்படி மேனேஜ் பண்றீங்க? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பண்டிகை நாள்ல எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல எல்லாருமே வீட்ல வேலைய ஷேர் பண்ணி செய்வோம். உடம்புக்கு முடியாதப்ப பசங்க சமைப்பாங்க, இல்லன்னா ஹஸ்பண்டும் சமைப்பாங்க. வீடு கிளீன் பண்ற வேலை மட்டும் யாரும் செய்யாம அப்படியே தான் இருக்கும். அடுத்த நாள் எந்திரிச்சு நான் செஞ்சுப்பேன். இருந்தாலும் எல்லா சமயத்திலயும் உடம்பு ஒரே மாரி இருக்கிறதில்ல. ஒரு சில சமயம் உடம்பு சோர்ந்து தான் போகுது. அந்த மாரி சமயத்துல வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு மேல யாராவது வேலைக்கு கிடைக்கிறாங்களான்னு பார்க்கணும். கவுண்டர் டாப்புக்கு நான் எந்த சோப்புமே போடல. ஸ்பாஞ்ச நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சால நம்ம கவுண்டர் டாப் தொடச்சோம்னு வச்சுக்கோங்க, கிளீனா ஆயிடும். இப்ப ஸ்டவ்வு, டைல்ஸு இதுக்கெல்லாம் டிஷ் வாஷ் ஜெல் போட்டு ஸ்க்ரப்பர்ல தேய்ச்சுட்டு அப்புறம் ஸ்பாஞ்சில தொடச்சுக்கிறேன். ரொம்ப ஆயில் பட்டிருந்தா ஸ்டாண்டு நான் வாஷ் பண்ணுவேன். இல்லன்னா 2 நாளைக்கு ஒரு முறை தான் அத நான் வாஷ் பண்ணுவேன். ஸ்டவ் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு நான் சிங்க்கையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் என்னோட கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. பொரியல் மட்டும் நான் வேற பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணல. மதியம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் இருக்கிற பொரியல ஒரு குட்டி கப்ல எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறமா தான் அத வாஷ் பண்றதுக்கே நான் போடுவேன். சில பொரியலுக்கு வந்து நம்ம கடைசியா அதுல சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால மதியம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் மிச்சம் இருக்கிற பொரியல நான் கப்ல மாத்தி வைப்பேன். இப்ப சமையல் வேலை, கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப டைம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிருக்கு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே சமைச்சதுனால எனக்கு இந்த அளவுக்கு டைம் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க சமையல் வேலை முடிச்சிட்டோம். இதுலயே என்னோட ஈவினிங் ரொட்டீனும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஆன்லைன்ல ஒரு சில அடேனியம் பிளான்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சென்னையில இருந்து என்னோட அட்ரஸ்க்கு என்னோட அண்ணா தான் புக் பண்ணியிருந்தாரு. இது வந்து 4 நாள் ஆச்சு. இன்னும் வைக்கவே இல்ல. கரெக்ட்டா ஆர்டர் பண்ணி 1 வாரத்துல வந்துருச்சுங்க. செடி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது.
ஒவ்வொரு செடிக்குமே டேகும் போட்டிருந்தாங்க. என்ன பிரைஸ்னும் அதுல எழுதியிருந்தாங்க. ஒரு 2 செடி மட்டும் முந்தா நாள் வச்சேன். ஏன்னா டெர்ரஸ்ல இருந்து காம்போஸ்ட் கொண்டு வரணும். கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மண்ணு கொண்டு வரணும். அதிகமா வேலைங்கிறதுனால என்னால ஒரேடியா செய்ய முடியல. 3 செராமிக் பாட்டு வச்சிருக்கேன். வாங்கும்போதே பெருசா வாங்கிட்டேன். இதுல எவ்ளோ மண்ணு போட்டாலும் பத்தவே மாட்டேங்குதுங்க. இப்ப நான் மிக்ஸ் பண்ண பாட்டு 2 பாட்டுக்கு தான் வந்துச்சு. நான் 5 செடி வாங்கியிருக்கேன். இதுல 2 செடிய மட்டும் வச்சு விட்டுட்டு, மத்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாளைக்கு வச்சுக்கலான்னு. இன்னும் 2 செடி வைக்கிறதுக்காக பாட்டும் இல்ல, பாட்டும் வாங்கணும். நெறைய செடி டெர்ரஸ்ல வச்சிருந்தேன். அடிக்கடி மேல போக முடியறதில்ல. மெயின்டெனும் பண்ண முடியறதில்ல. அதனால எல்லாமே அப்படியே விட்டு காஞ்சு போச்சு. இந்த 3 செராமிக் பாட்ல இருந்த செடியும் பூனைக்குட்டி எல்லாத்தையுமே கடிச்சு போட்டுருச்சு. குட்டி பெருசாகுற வரைக்கும் அப்படியே விட்டிருந்தேன். 3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் செடி வச்சிருக்கேன். பார்க்கலாம் இதுக்கு மேல என்ன பண்ணுதுன்னு. தர்ஸ்டே அன்னைக்கு 2 செடி வச்சிருந்தேன். மிச்சம் 3 செடி இருந்துச்சு. ஃப்ரைடே மதியம் சமையலும் முடிச்சுட்டு, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, என் பொண்ணு வந்த பிறகு அவளையும் கூட்டிக்கிட்டு போய் 2 செராமிக் பாட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி வேஸ்ட்ட வச்சு பண்ணது பாருங்க எந்த அளவுக்கு காம்போஸ்ட் சூப்பரா இருக்குன்னு. நேத்து மிக்ஸ் பண்ண மண்ணு 2 பாட்டுக்கு தான் வந்துச்சு. இன்னைக்கு மிக்ஸ் பண்ணதும் 2டே 2 பாட்டுக்கு தான் வந்துச்சு. அப்பவும் எனக்கு ஒரு செடி நின்னு போச்சுங்க. நல்ல சூப்பரான கலர் தான் ஆன்லைன்ல பார்த்து அண்ணன் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. பார்க்கலாம் இது வளர்ந்த பிறகு எந்த அளவுக்கு இது பூ விடுது. கலரும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். நேத்து சரியான வேலைங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு என் பொண்ணும் வெளிய ஷாப்பிங் போணும்னு சொல்லிட்டா. அதுக்கும் ரெடி ஆயி நாங்க கிளம்பியாச்சு. ரொம்ப ஹெவியா வேலை இருந்ததுனால வண்டி ஓட்ட முடியாதுன்னு ஆட்டோலயே நாங்க கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருக்கும் ஷாப்பிங்ன்னு போயி. என்னதான் உடம்பு டயர்டு இருந்தாலும் ஷாப்பிங்ன்னா அந்த நோவெல்லாம் எங்க தான் போகும்னு தெரியாது. பட்டுன்னு ரெடி ஆயி நான் கிளம்பிடுவேன். நாங்க போயிருக்கிற மால் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி மால் தான். இதுல ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மேக்ஸ்ல நான் வந்து 2 ஷார்ட் குர்த்தி வாங்கியிருந்தேன். என் பொண்ணு ட்ராக் பேண்ட்டும், ஒரு டீ ஷர்ட்டும் வாங்குனா. அவ்வளோதான் வீட்டுக்கு வந்து தோசை பண்ணி பசங்களுக்கு குடுத்துட்டு 9 மணிக்கு மேல தான் நான் எடிட் பண்றதுக்கே உட்கார்ந்தேன். எடிட் பண்ணி முடிச்சு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு நான் படுக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நான் எப்படி ஃபாஸ்ட்டா சமைக்கிறேன், என்னோட வேலைய முடிச்சுட்டு நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஈவினிங் ரொட்டீனும் நான் இதுல நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. எப்படி இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.